வணக்கம், வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்மார்ட் வேஸ். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசியில் ஜெனரல் ஸ்டடீஸ் பற்றி தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தோன்னா இந்த சீரிஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் சீரிஸு. ஸோ இதில் ஃபுல்லாகவே ஜெனரல் ஸ்டடீஸ் ஓரியன்டான எம்சிக்யூஸ், அதோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன், அதே மாதிரி சம்ஸ்லாம் எப்படி கேட்குறாங்க அப்படின்றது தான் இந்த சீரீஸில் ஃபுல்லாக நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்துட்டே போவோம். ஸோ அப்போ இன்றைக்கி நம்ம இந்த ஜிஎஸ் சீரீஸில் ஜெனரல் ஸ்டடீஸ் சீரீஸில் ஃபஸ்ட்டு என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஜெனரல் சயின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் பயாலஜி பற்றி தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பயாலஜியில் நம்ம என்ன டாபிக் ஃபஸ்ட்டு டாபிக் பார்க்க போகிறோம்னா வைரஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வைரஸ்னால் என்ன, அது எப்படி ஃபார்ம் ஆகுது, அது என்ன ஷேப்பில் இருக்கும், என்ன மாதிரியான டிசீஸ்லாம் அக்கர் பண்ணுது அப்படின்னு சொல்லி இந்த வைரஸ் பற்றி தான் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஜெனரல் சயின்ஸில். ஸோ ஜெனரல் சயின்ஸில் பயாலஜியில் வைரஸ் டாபிக் தான் ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ இந்த வைரஸில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் வெரி ஸ்மால் இன் சைஸ் தட் தே கெனாட் பி சீன் த்ரூ டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, ஸோ மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்றது எப்படி இருக்குன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். அதோட சைஸ் பார்த்தோன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். எப்படி நம்ம அதை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மைக்ரோ ஆர்கானிசம் பார்த்தோன்னா சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம். ஸோ அதை நம்ம வெறும் கண்ணால் பார்க்கவே முடியாது இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸை. ஸோ அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸை எது மூலமாக மட்டும்தான் பார்க்க முடியும்னு பார்த்தோன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் மைக்ரோஸ்கோப் மூலமாக மட்டும்தான் இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸை நம்ம பார்க்க முடியும். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் கேட்டிருக்காங்க, மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்றது வெரி ஸ்மால் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம், அது எப்படி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி. ஸோ எப்படி பார்க்க முடியாதுன்னு பார்த்தோன்னா நேக்ட் ஐயால் பார்க்க முடியாது, ஒன்லி மைக்ரோஸ்கோப் மூலமாக தான் இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பார்க்க முடியும். ஸோ அப்போ எது கரெக்டுன்னு பார்த்தோன்னா அப்போ ஆப்ஷன் சி நேக்ட் ஐ கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, மைக்ரோ ஆர்கானிசமில் வேறு நேமில் எப்படி சொல்வோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ மைக்ரோ ஆர்கானிசமை நம்ம இன்னொரு நேமில் எப்படி சொல்வோம்னு பார்த்தோம்னா மைக்ரோப்ஸ் அப்படின்னு சொல்வோம். ஸோ அப்போ மைக்ரோ ஆர்கானிசமை நம்ம வேறு நேமில் மைக்ரோ ஆர்கானிசம் மைக்ரோப்ஸ் அப்படின்னு டினோட் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் கேட்டிருக்காங்க, மைக்ரோ ஆர்கானிசமை வேறு எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ எப்படி சொல்லுவோம்னு பார்த்தோன்னா மைக்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த சயின்ஸ் தட் டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் இஸ் நோன் அஸ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த மைக்ரோ ஆர்கானிசம் பற்றி படிக்கக்கூடிய அந்த சயின்ஸ் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ மைக்ரோ ஆர்கானிசமை பற்றி மட்டும் படிக்கக்கூடிய அந்த சயின்ஸ் நம்ம எப்படி சொல்லுவோம்னு பார்த்தோன்னா மைக்ரோ பயாலஜி அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த சயின்ஸு, ஸோ அது பார்த்தோன்னா ஒரு சயின்ஸோட ஒரு பிரான்ச்சு. அந்த பிரான்ச்சில் நம்ம இந்த ஸ்டடியில் அந்த மைக்ரோ ஆர்கானிசமை பற்றி மட்டும் அந்த பிரான்ச் ஆஃப் சயின்ஸில் படித்தோம் அப்படின்னா அந்த ஸ்டடி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா மைக்ரோ பயாலஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் கேட்டிருக்காங்க, இந்த மைக்ரோ ஆர்கானிசம் பற்றி இந்த சயின்ஸில் படிக்கக்கூடிய படிப்பேர் என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் கரெக்ட். ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் இந்த 4 கேரக்டரிஸ்டிக்ஸில் எது இந்த மைக்ரோ ஆர்கானிசம் ரிலேட்டடாக கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த கொஸ்டின் தெரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு இந்த மைக்ரோ ஆர்கானிசமோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்றது பார்த்தோன்னா எங்கே வேணால் அந்த மைக்ரோ ஆர்கானிசம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நம்மளை சுற்றி இந்த என்விரான்மெண்ட்டில் எங்கே வேணால் அந்த மைக்ரோ ஆர்கானிசம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அது எங்கெல்லாம் பர்டிகுலராக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஏரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், வாட்டரில் இருக்கும், சாயிலில் இருக்கும், ஈவன் இன்சைட் ஹியூமன் பாடிஸில் கூட, நம்மளோட ஹியூமன் பாடிஸில் உள்ளுக்குள்ளே கூட இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மைக்ரோ ஆர்கானிசம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு அன்ஃபேவரபுளாக, அதாவது அந்த ஃபேவரபுளாக அந்த கண்டிஷன் இல்லை அப்படின்னா, அன்ஃபேவரபுளான கண்டிஷனாக இருக்குது அப்படின்னா அப்போ அதை இன்ஆக்டிவாக மாறிக்கும். அப்படியே ஒரு டெட் பார்ட்டிகல் மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்புறம் அதுக்கு தேவைப்படும் போது ஃபேவரபுளான கண்டிஷன் கிடச்சதுக்கப்புறம் திருப்பி அது ஆக்டிவ் பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த மைக்ரோ ஆர்கானிசம் அதோட ஸ்டேட்டையே ஆக்டிவ் ஸ்டேட்லேருந்து இன்ஆக்டிவ், இன்ஆக்டிவ் ஸ்டேட்லேருந்து ஆக்டிவ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி மாற்றியக்கூட தன்மை எதுக்கு இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்க்கு ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் கேட்டிருக்காங்க, இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, இந்த 4ல் எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ என்னென்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இந்த மைக்ரோ ஆர்கானிசம் எல்லா இடத்துலையும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்றது சரி. அப்புறம் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்தோன்னா இதில் எங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும்னா ஏரில், வாட்டரில், சாயிலில், ஹியூமன் பாடிஸில் கூட இந்த மைக்ரோ ஆர்கானிசம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்ற இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோன்னா இது இன்ஆக்டிவாக, அன்ஃபேவரபுளான கண்டிஷனில் இன்ஆக்டிவாக வந்திருக்கும், ஃபேவரபுளான கண்டிஷன் வரும்போது ஆக்டிவாக மாறிக்கும். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். அப்போ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. ஸோ அப்போ ஆப்ஷன் டி ஆல் தி அபவ் கரெக்டான ஆன்சர். ஸோ இதுதான் இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கேன் பி ஸ்டடிட் அண்டர் 5 கேட்டகரிஸ். தே ஆர்.
ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து 5 கேட்டகரிஸில் ஸ்டடி பண்ண முடியும். ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மைக்ரோ ஆர்கானிசம் கீழே என்னென்னலாம் வந்து வரும் அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த மைக்ரோ ஆர்கானிசம் கீழே நம்ம என்னெல்லாம் வந்து ஸ்டடி பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா 5 கேட்டகரியில் இந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ஸ்டடி பண்ணுறோம். ஸோ அது எதெல்லாம் வந்து ஸ்டடி பண்ணுறோன்னா வைரஸை, பாக்டீரியா, ஃபங்கை, ஆல்கே, புரோட்டோசோவா. ஸோ இது எல்லாத்தையும் இந்த மைக்ரோ ஆர்கானிசம்னாலே இந்த 5 தான் வந்து வரும். ஸோ அந்த மைக்ரோ ஆர்கானிசம் கீழே நம்ம ஸ்டடி பண்ணக்கூடிய அந்த 5 கேட்டகரிஸ் தான் வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கை, ஆல்கே, புரோட்டோசோவா. ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க, இந்த மைக்ரோ ஆர்கானிசமை ஸ்டடி பண்ணக்கூடிய 5 கேட்டகரி வந்து என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ என்னென்னு பார்த்தோன்னா வைரஸ், பாக்டீரியா, ஆல்கே, ஃபங்கை, புரோட்டோசோவா. ஸோ இப்போ ஆப்ஷன் டி ஆல் தேவ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் இஸ் அ டைனி பார்ட்டிகல் மேட் அப் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எது வந்து டைனி பார்ட்டிக்கலாக சின்ன பார்ட்டிக்கலாக வந்திருக்கும், அதை எதால் வந்து செஞ்சுருக்கு மேடப் ஆஃப் ஆயிருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஜெனட்டிக் மெட்டீரியலாலையும் ப்ரோட்டீன்ஸாலேயும் அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து மேடப் ஆஃப் ஆயிருக்கும். ஸோ அந்த பார்ட்டிகல் வந்து என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த பார்ட்டிகல் ஃபஸ்ட் என்ன அப்படின்றது வந்து பார்த்தோம்னா வைரஸ். ஸோ வைரஸ் தான் வந்து என்னென்னா ஒரு டைனி பார்ட்டிகல், சின்ன பார்ட்டிகலாக வந்திருக்கும். எதால் அது செஞ்சுருக்குன்னு பார்த்தோன்னா ஜெனட்டிக் மெட்டீரியலாலேயும் ப்ரோட்டீன்ஸாலேயும் தான் இது வந்து இந்த வைரஸ் வந்து மேடப் ஆஃப் ஆகிருக்கும். ஸோ இந்த வைரஸ் வந்து இன்டர்மீடியட்டாக வந்திருக்கும், அதாவது லிவிங் திங்காகவும் வந்திருக்கும், நான் லிவிங் திங்காகவும் வந்திருக்கும். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த ஒரு கேரக்டரிஸ்டிக் தான் அந்த மைக்ரோ ஆர்கானிசமோட கேரக்டரிஸ்டிக் வந்து என்ன பார்த்தோம், அன்ஃபேவரபிளான கண்டிஷனில் அது இன்ஆக்டிவ் ஆகிக்கும், ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது அது ஆக்டிவ் ஆகிக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த வைரஸோட வேலையும். அது தேவைப்படும் போது லிவிங் ஆர்கானிசமாக வந்திருக்கும், இல்லை அதுக்கு தேவையில்லாத கண்டிஷனில் இருக்கும் போது நான் லிவிங் திங்காக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எது வந்து டைனி பார்ட்டிகலாக இருக்கும், ஜெனட்டிக் மெட்டீரியல் அண்ட் ப்ரோட்டீனால் வந்து செஞ்சுருக்கும். ஸோ அந்த மெட்டீரியல் வந்து எது அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பார்ட்டிகல் வந்து எது அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தோன்னா வைரஸ். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ வைரஸ் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் வைரஸ் இன் லாட்டின் வேர்டு. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த வைரஸ் அப்படின்ற இந்த வேர்டுக்கு லாட்டின் மீனிங் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வைரஸ் அப்படின்ற இந்த வேர்டுக்கு லாட்டின் வேர்டில் என்ன மீனிங் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா பாய்சன் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வைரஸ் அப்படின்றது லாட்டின் வேர்டில் அதுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா பாய்சன். ஸோ வைரஸ் அப்படின்றது என்னென்னா ஒரு இன்டர்செல்லுலர் ஆப்ளிகேட்டரி பேராசைட். அப்போ இன்டர்செல்லுலர் ஆப்ளிகேட்டரி பேராசைட் அப்படின்றது என்னென்னா ஒரு ஆர்கானிசம்குள்ளே, இப்போ ஹியூமன் பாடியாக வந்துருக்குன்னா அது வந்து ஹோஸ்ட்டு. ஸோ அந்த ஹோஸ்ட்டை வந்து அது எடுத்துக்கிட்டு, அந்த ஹியூமன் பாடியை ஹோஸ்ட்டை வந்து எடுத்துக்கிட்டு நம்ம ஹியூமன் பாடிக்குள்ளே போய் என்ன பண்ணோன்னா அது உயிர் வாழ ஆரம்பிக்கும். நம்ம உள்ளுக்குள்ளேயே இருந்து தங்கி அது வந்து வாழ்ந்து ரீப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கு தேவையான எனர்ஜி எல்லாத்தையும் அந்த ஹியூமன் பாடிக்குள்ளேருந்தே வந்து எடுத்துக்குவோம். ஸோ அப்போ ஹியூமன் பாடி அப்படின்றது அது எங்கே போய் உயிர் வாழுதோ அது வந்து ஹோஸ்ட்டு. அந்த ஹோஸ்ட்டில் இருந்தால் அதோட தேவையான வாழ்கிற இடம், ரீப்ரொடக்ஷன், எனர்ஜி எல்லாத்தையும் அங்கேருந்து தான் வந்து எடுத்துக்கும். ஸோ அதுதான் வந்து அதனால தான் அந்த வைரஸை இன்டர்செல்லுலர் ஆப்ளிகேட்டரி பேராசைட் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லாட்டின் வேர்டில் வைரஸுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ என்னென்னு பார்த்தோன்னா பாய்சன் அப்படின்றது தான் அதோட மீனிங். ஸோ இப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஸ்டடி ஆஃப் வைரஸ் இஸ் கால்ட் அஸ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த வைரஸை பற்றி படிக்கக்கூடிய அந்த ஸ்டடி பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா ஸோ வைரஸை பற்றி படிக்கக்கூடிய அந்த ஸ்டடியை நம்ம எப்படி சொல்லுவோம்னா வைராலஜி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ வைரஸ் வந்து எப்போவுமே 10,000 டைம்ஸ் வந்து ஸ்மாலாக வந்துருக்கும். வென் கம்பேர்ட் டு பாக்டீரியாவோட கம்பேர் பண்ணும்போது 10,000 டைம்ஸ் வந்து சின்னதாக அந்த வைரஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ வைரஸ் வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் கூட வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது என்னென்ன ஷேப்னு பார்த்தோன்னா ராட் ஷேப்பில் இருக்கலாம், ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கலாம், இல்லைனா வேறு ஏதாவது ஷேப்பில் கூட இந்த வைரஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க, இந்த வைரஸை பற்றி படிக்கக்கூடிய அந்த ஸ்டடி பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ அதை பற்றி படிக்கக்கூடிய அந்த ஸ்டடி எப்படி சொல்லணும்னு பார்த்தோன்னா வைராலஜி அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அபவுட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் வைரஸ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் இந்த வைரஸோட ஸ்ட்ரக்சரை பொறுத்து எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் வைரஸ்னால் வந்து என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இந்த கொஸ்டின் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வைரஸ் அப்படின்ற அதோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குன்னா வைரஸில் வந்து ஒரு கோர் மெட்டீரியல் வந்து இருக்கும். அந்த கோரில் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா அங்கே அதில் தான் வந்து டிஎன்ஏ ஆர்என்ஏ வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து கோர். டிஎன்ஏவும் ஆர்என்ஏ வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கிறது தான் நம்ம வந்து கோர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அந்த கோரை சுற்றிலும் எது வந்து அந்த கோரை சுற்றி எது வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு பார்த்தோன்னா ப்ரோட்டீன் கோட் அப்படின்ற இந்த கோட் வந்து இருக்கும். அப்போ நடுவில் கோரில் டிஎன்ஏ ஆர்என்ஏ வந்து இருக்கும். அதை சுற்றியில் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா ப்ரோட்டீன் கோட் வந்து இருக்கும். சில வைரஸில் வந்து அந்த ப்ரோட்டீன் கோட்டை சுற்றிலும் என்ன வந்து கவர் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா என்வெலப் அப்படின்ற
அந்த என்வலப்பால் வந்து கவர் ஆகிருக்கும். அந்த என்வலப் வந்து எதால் மேடப் ஆஃப் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா ப்ரோட்டீன்ஸ், லிப்பிட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ்னால அந்த என்வலப் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ கோரில் டிஎன்ஏ, ஆர்என்ஏ, அதை சுற்றி ப்ரோட்டீன் கோட்டு, அந்த ப்ரோட்டீன் கோட்டை சுற்றி வந்து என்வலப் வந்திருக்கும். அந்த என்வலப் தான் எதால் செஞ்சுருப்பாங்கன்னா எதால் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா ப்ரோட்டீன், லிப்பிட்ஸ் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ்னால வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த என்வலப்பில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா ஸ்பைக்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த ஸ்பைக்ஸ்னால தான் அது என்ன பண்ணுதுன்னா அந்த வைரஸ் பார்ட்டிகல் வந்து இந்த ஹோஸ்ட் செல்லோட போய் அட்டாச் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது எதுன்னு பார்த்தோன்னா இந்த என்வலப் தான். ஸோ அப்போ அந்த வைரஸ் தான் அது உள்ளே போய் அது எதுக்குள்ளெல்லாம் போய் வைரஸ் வந்து டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா பிளான்ஸ்குள்ளே போகும், அனிமல்ஸ்குள்ளே, ஹியூமன் பீயிங்ஸ்குள்ளே போய் டிசீஸ் வந்து இப்படி தான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுது. ஸோ இதான் வந்து இந்த வைரஸோட ஸ்ட்ரக்சர். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அதுதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் வைரஸ் பற்றி இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எது வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ எது வந்து கரெக்ட்னு பார்த்தோன்னா இந்த வைரஸில் வந்து கோரில் என்ன இருக்கும், டிஎன்ஏ, ஆர்என்ஏ இருக்குன்றது கரெக்டு. அதை சுற்றியில் அந்த கோரை சுற்றி ப்ரோட்டீன் கோட்டால் வந்து கவர் ஆகிருக்கும் அப்படின்றது கரெக்டு. அந்த சில வைரஸில் வந்து பார்த்தோன்னா ப்ரோட்டீன் கோட்டை சுற்றி எது இருக்குன்னு பார்த்தோன்னா என்வலப் வந்துருக்கும். அந்த என்வலப் வந்து எதால் செஞ்சுருக்கோன்னு பார்த்தோன்னா ப்ரோட்டீன், லிப்பிட்ஸ் அண்ட் கார்போஹைட்ரேட்டால் செஞ்சுருக்கோம் அப்படின்றது சரி. ஸோ இப்போ 3மே வந்து கரெக்டு. ஸோ இப்போ ஆப்ஷன் டி ஆல் தி அபவ் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ரிகார்டிங் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் வைரஸ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் வைரஸை பொறுத்து இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எது வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எது வந்து கரெக்ட்னு பார்த்தோன்னா அந்த என்வலப்பை சுற்றி வந்து ஸ்பைக்ஸ் வந்து இருக்கும். அந்த ஸ்பைக்ஸ்னால வந்து வைரஸ் பார்ட்டிகல் வந்து அந்த ஹோஸ்ட் செல்குள்ளே போய் அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்றது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தோன்னா இந்த வைரஸ்னால நிறைய டிசீஸ் வந்து பிளான்ஸில், அனிமல்ஸில், ஹியூமன் பீயிங்ஸில் வந்து அக்கர் ஆகும் அப்படின்றது செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டில் எது வந்து கரெக்டுன்னு பார்த்தோன்னா 2 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்டு. ஸோ அப்போ ஆப்ஷன் சி போத் ஏ அண்ட் பி வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து இந்த ஜெனரல் சயின்ஸில் பயாலஜியில் வைரஸ் டாப்பிக்கில் வந்து பார்த்தோன்னா முக்கியமான MCQs வந்து பார்த்துருக்கோம் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த செட் ஆஃப் கொஷின்ஸோடு உங்களை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.